அல்லாஹ் யாரையும் பெறவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை. திருக்குறான்ல இருந்து 112 3 இது சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல தர்கால எதுக்கு ஒருத்தர் இறந்தவரை வச்சு, அது அவருக்கு தெரியாது நம்மளதான் வச்சு தொழுறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா மத்தவங்க அதை வச்சு பணம் இதெல்லாம் பண்ணி இது பண்றாங்க. இப்ப நாங்களும் அதை நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்து சமுதாயத்துல நம்பி அவங்கள போய் இது பண்ணி கடவுளா வணங்கி இது பண்றோம். இது ஒரு மூட நம்பிக்கையா? எங்க நம்பிக்கை அந்த இடத்துல வேஸ்டா போகுது. இதுக்கு டிஃபரண்ட் நீங்க சொல்லணும். தர்கா வழிபாடு இஸ்லாமியர்கள் இருக்கத்தானே செய்யுது. ஆனால் உங்களுடைய திருமறை குர்ஆனிலேயே கடவுளுக்கு பிள்ளைகள் இல்லை, பெற்றோர்கள் இல்லை, கடவுள் ஒருவன் என்று சொல்கிறது. ஆனால் தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டவங்க கடவுளாக மதிக்கப்படுறாங்க, கடவுளாக ஆக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப குர்ஆனுடைய வசனத்துக்கு எதிர்தானே. இப்ப முஸ்லிம்கள் இப்படி தர்கால போய் வழிபாடு செய்யறதுனால நாங்களும் அதே நம்பிக்கையில போய் அங்கேயும் போனால் எங்களுடைய நாட்டங்கள், எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுமோ அப்படின்னு நாங்க நம்புறோமே. எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வீணாகுமா என்ன? ஏன் இப்படி தர்கா வழிபாடுனா வச்சிருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. இஸ்லாத்திற்கும் தர்கா வழிபாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதற்கு நிதர்சனமான ஒரு முன் உதாரணம் எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டா, இப்போ முகமது நபி, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் முகமது நபியை கூடுதலாக மதிக்கிறோம். அப்ப அந்த முகமது நபி இன்றைக்கு வணங்கப்பட்டு தர்காவாக ஆக்கப்பட்டிருக்கிறாங்களா? இல்ல. முகமது நபி மதீனாவுல தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. மதீனாவுல அடக்கம் செய்யப்பட்ட அந்த முகமது நபிக்கு தர்கா கிடையாது. நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா முகமது நபி தர்கான்னு? நதர்ஷா தர்காவை கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ராஹிம் ஷா அவுலியாவை கேள்விப்பட்டிருப்பீங்க, நாகூர் தர்காவை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏராளமான தர்காக்களுடைய பேர், அஜ்மீர் தர்கா இந்தியாவில் ஃபேமஸான தர்கா, அது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காஜா நவாஸ் ஷரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய தர்காக்கள், அங்க அடக்கம் செய்யப்பட்ட பெரியவர்கள், அவங்களுடைய பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் முகமது நபின்னு ஒரு இறை தூதர் இருந்தார, அந்த இறை தூதரும் இறந்தாங்களே, அவங்களையும் அடக்கம் தானே செஞ்சிருக்கிறாங்க. முகமது நபி தர்கா அப்படின்னு உலகத்துல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க முஸ்லீம்கள்ட்ட கேளுங்க, முகமது நபி தர்கா எங்க இருக்குன்னு கேளுங்க. முகமது நபிக்கு தர்கா கட்டி இருக்கிறாங்களான்னு கேளுங்க. எங்க மதத்துல முகமது நபி மட்டும் இல்ல, இப்ராஹிம் நபி வாழ்ந்தாங்க, நிறைய நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த நபிமார்கள்னா இறந்தும் போயிட்டாங்க. அந்த நபிமாருடைய பேரை சொல்லி இந்த நபியுடைய தர்கா எங்க இருக்குன்னு கேளுங்க. எல்லா இடத்திலையும் தர்காவை காட்டுதாங்கல்ல. இந்த பெரியாருடைய தர்கா, அந்த பெரியாருடைய தர்கா, அந்த பெரியாருடைய தர்கா. இப்ராஹிம் நபி அப்படின்னு ஒரு இறை தூதர் நாங்க நம்புறோம், அவங்க வாழ்ந்தாங்கன்னு. அந்த இப்ராஹிம் நபிக்கு தர்கா எங்க இருக்குது? அவங்களுடைய புள்ள ஒரு இறை தூதர் இஸ்மாயில் சொல்லுவோம், அந்த இஸ்மாயில் நபிக்கு எங்க தர்கா இருக்குது? நீங்க எங்கேயுமே பார்க்க, உலகத்துல எங்கேயுமே நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா சில அவுலியாக்கள், சில பெரியார்கள், இவங்க மகான்கள், இவங்க எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க 5000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தாலும் பாங்க. அப்படி எல்லாம் கதைகள்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. சரி இருக்கட்டும், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு பெரியாரா இருக்கட்டும், அவருக்கு தர்கா கட்டின நீங்க முகமது நபிக்கு ஏன் தர்கா வைக்கல அப்படின்னு கேளுங்க. தர்கா கிடையாது. ஏன்னா எங்க முகமது நபி அதை தடுத்தாங்க. எங்க முகமது நபி இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இறைவன்ட்ட கேட்கிறார் முகமது நபி, அவருடைய இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்றார், இறைவா என்னுடைய கபரை, அதாவது நான் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால், நான் இறந்து என்னை மண்ணுல கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால என்னுடைய கபரை சந்தனக்கூடு, எங்க முஸ்லிம்கள் எடுக்கிறாங்களா இல்லையா தர்காவுல, இதை மாதிரி விழாக்கள் கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்கிறாத. கடவுள்கிட்ட கேட்கிறார். கடவுள்கிட்ட எங்களுடைய இறை தூதரை கேட்கிறாரு, நான் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால என்னுடைய கபறுகளை, என்னுடைய அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை வணங்கக்கூடிய இடமாக ஆக்கி விடாதே. அதே மாதிரி எங்களுடைய நபி திரும்ப திரும்ப சொன்னாங்க, ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்றால் அந்த கபூர், அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை தரை மட்டத்துக்கு மேலாக உயர்த்தி கெட்டாதீங்க. இப்ப நான் இறந்துட்டோம்னா அடைக்கிறணும், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல கெட்டடமே கட்டக்கூடாது. கட்டடம் கட்டினதாலதான் தர்கா வருது. இது எல்லாம் எங்களுடைய முகமது நபி கடுமையாக கண்டிச்சாங்க, செய்யாதீங்கன்னு தடுத்தாங்க. ஆனா முஸ்லிம்கள் சில பேரு ஒரு நல்லடியார் இறந்து விட்டார் என்றால் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணி அதுக்கு மேல கட்டடத்தை கட்டி அதுக்கு ஒரு தர்காவை உருவாக்கி அங்க விழாக்கள் கொண்டாடக்கூடிய சகோதரி சொன்ன மாதிரி வருமானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் நடக்குது. வருமானம் கரெக்டா நடக்குது, எல்லா வருமானமும் அங்க நடக்குது. வர்றவங்க சும்மா வருவாங்க, அதுக்குன்னு உண்டியல் வச்சிருக்கிறாங்களா இல்லையா? பள்ளிவாசல கூட உண்டியல் இருக்காது. 5 நேரம் பள்ளியில போய் தொழுகிறோமே, அங்க உண்டியல் இருக்காது. இங்க என்ன செய்வாங்கன்னா, எந்த தர்காவை நீங்க பாருங்க,
ஊண்டியில் இல்லாத ஒரு தர்கா இருக்க போனா காணிக்க போடணும். என்னப்பா இது இஸ்லாம் இது எங்கேயாவது சொல்லி இருக்குதான்னா ஒரு இடத்திலும் இல்லை. அப்ப இஸ்லாம் சொல்லாத ஒன்றைத்தான் முஸ்லிம்கள் செய்கிறார்கள். அதனால நீங்களும் அங்க போகாதீங்க. அதான் நாங்க சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு நாட்டு தேட்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள் இருக்கா, கடவுள்கிட்ட கேளுங்க. ஏன் கடவுள் என்ன அந்நியப்பட்டவனா? நம்மளை படைச்சவன் தானே கடவுளே. நம்முடைய சங்கடங்களை கடவுள்கிட்ட கேட்க கூடாதா? நம்முடைய சங்கடங்களை நம்முடைய கடவுள்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கா? இன்னும் சொல்ல போனால் இந்த நாதாக்கள், இந்த பெரியார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்களே, அவங்க யாரு? வானத்திலிருந்து குதிச்சவங்களா? இல்ல. பூமியை பொத்துக்கிட்டு அப்படியே பிறந்துகிட்டு வந்தவங்களா? இல்ல. நீனும் நானும் எப்படி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தோமோ அதே மாதிரி ஒரு மனுஷன் தானே. அவர் நல்லது செஞ்சிருக்கலாம், நல்ல மனுஷனாக வாழ்ந்திருக்கலாம். இரண்டாவது, ஆனால் அவருடைய பிறப்பு அதிசயமான பிறப்பா? இல்ல. அவருடைய மரணம் அதிசயமான ஒரு மரணமா? அதுவும் இல்ல. நம்ம எப்படி இறக்குறோமோ அதே மாதிரி அவரும் இறக்குறாரு. நம்ம எப்படி பிறக்கிறோமோ அதே மாதிரி அவரு பிறக்கிறாரு. நம்ம எப்படி சாப்பிட்டோமோ, நம்ம எப்படி வாழ்ந்தோமோ, நம்ம எப்படி மனைவி மக்களோடு இருந்தோமோ அதே மாதிரிதான் அவர் இருந்தாரு. பின்ன என்னை விட அவர் கூட்டிட்டாரு. அவரு ஒரு கூடுதல் நன்மை செஞ்சிருப்பாரு. அது கடவுள்கிட்ட போய் அந்த நன்மைக்கு அவரு கூலியை வாங்கிட்டு போட்டோம். மனுஷன் என்று பார்த்தால் நானும் அவரும் ஒண்ணுதானே. அப்படி ஒன்னா இருக்கும் போது அவர் எப்படி கடவுளுடைய நிலைக்கு போனாரு? அவர் ஏன் நான் வணங்கணும்? அப்ப அதனாலதான் நம்மை படைச்ச கடவுள்கிட்ட போய் கேட்கலாமே தவிர இந்த டூப்ளிகேட் கடவுள்கிட்ட கேட்க கூடாது. அது நம்பிக்கை வீணாகத்தான் போகும். அதை விட நம்மளை படைச்ச ஒரிஜினல் கடவுள்கிட்ட கேட்போம். கடவுளே என் பாவத்தை மன்னின்னு கேட்போம், என்னுடைய நோய்க்கு நிவாரணத்தை தான் கேட்போம். அப்ப அங்கதான் கேட்கணுமே தவிர இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட, இடைத்தரகர்கள்ட்ட, கடவுளாக ஆக்கப்பட்டவர்கள்ட்ட நம்ம கேட்கறது சரியில்லை. முஸ்லிம்களும் அந்த தர்கால போய் கேட்க கூடாது, நீங்களும் கேட்காதீங்க.